Jay Gurudev. Knowledge sheet 63. Shyness and shame. கூச்சமும் அவமானமும். Shyness is associated with modesty. இந்த கூச்சம், வெட்கம், இது அடக்கத்தோடு என்ன தொடர்புடையது. While shame accompanies ego. அவமானம் அப்படிங்கிறது அகங்காரத்தோடு தொடர்புடையது. என்ன அவமானப்படுத்திட்டாங்க இல்லையா, அத அகங்காரத்தோடு தொடர்புடையது. The body language in both shyness and shame is similar. இந்த கூச்சமா இருக்கட்டும், இல்ல ஒரு அவமானமா உணர்றதா இருக்கட்டும், அந்த ரெண்டுக்குமே உடல் மொழி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். However, one adds beauty to our expression. ஒன்னு என்ன பண்ணுது, ஷைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஒரு பழகும் விதத்துல ஒரு அழகு சேர்க்கிறது. And other things brings guilt. இந்த அவமானம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா உள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துது. and is harmful to your health. ஆரோக்கியத்துக்கே அது கேடாக இருக்கிறது அப்படின்றாங்க. See how children are endowed with the shyness. இப்போ குழந்தைகளை பார்த்து சொல்லணும் இல்லையா, ஏதாவது பாட்டு பாடு அப்படின்னா கொஞ்சம் அப்படி வெக்கப்படும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது நேச்சுரலா இருக்கு. இட் இஸ் நேச்சுரல் டு தம். அது இயல்பாகவே அந்த குழந்தைகளுக்கு அந்த தன்மை இருக்கு. ஷேம் இஸ் இன்ஃப்ளிக்டட் பை சொசைட்டி. இந்த அவமானம் அப்படிங்கிறது சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. We should not confuse timidity with modesty. Timidity அப்படின்னா திமிர், மாடஸ்டி அப்படிங்கிறது அடக்கம். திமிர் அடக்கம் ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஒருத்தர் ரொம்ப அடக்கமா இருக்கார் அப்படின்னா ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு எடுத்துக்கூடாது. You should overcome shyness when it comes to expressing your abilities. எப்போ நாம அந்த கூச்ச சுபாவம் அப்படின்னு இருக்கோம், அதுல இருந்து எப்போ வெளிவரணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது. புரியுதுங்களா? இப்ப நிறைய திறமைகள் இருக்கும். நல்ல பாட்டு பாடவங்களா இருக்கலாம், இல்ல நல்லா பேசக்கூடியவங்களா இருக்கலாம். கூச்ச சுபாவத்தினாலேயே அது வெளிப்படாம இருக்கும். அப்படி இல்லை, உங்களுடைய திறமைகள் இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க அந்த ஷைனஸ் கூச்ச சுபாவத்துல இருந்து வெளியே வரணும். அட் த சேம் டைம் do not be shameless. அதே நேரத்துல என்ன, வெட்கமன்றி இருக்கக்கூடாது. எதுக்கு வெட்கப்படணும் அப்படின்னு ஒருதே சொல்றார். இட் இஸ் குட் டு பி ashamed of doing wrong things. இல்லையா? எதுக்கு வெட்கப்படணும்? கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு, சரி தவறான விஷயங்கள் செய்யறதுக்கு நம்ம வெட்கப்படணும். The head that is stiff will have to bend sometime. எப்பவுமே இறுக்கமா இருக்கக்கூடிய அந்த தலை இருக்கு இல்லையா, எப்பவாவது கொஞ்சம் என்ன குனியணும். either in surrender or in shame. either in surrender, சரணாகதி சமர்ப்பணம் பண்ணும்போது ஒண்ணு குனியணும், இல்லைன்னா அவமானத்துல குனிய வேண்டி இருக்கும். புரியுதா? retain your shyness. உங்களுடைய அந்த கூச்ச சுபாவத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். and surrender your shame. எதை நம்ம சமர்ப்பணம் பண்ணணும்? இந்த அவமானம், என்ன அவமானப்படுத்திட்டாங்க ஏன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, சரண்டர் பண்ணிடுங்க. retain your shyness. உங்களுடைய கூச்ச சுபாவம், எதுக்கு கூச்ச பண்ணுமோ அதுக்கு கூச்ச பண்ணும், எதுக்கு வேக்க பண்ணுமோ அதுக்கு வேக்க பண்ணும், அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா உங்களுடைய அவமானம் அதை என்ன பண்ணிடுங்க, சரண்டர் பண்ணிடுங்க, சமர்ப்பணம் பண்ணிடுங்க. in surrender the head bends and meets the heart. சரணாகதி அடையும் போது, சமர்ப்பணம் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்முடைய இந்த தலை இதயத்தை தொடுகிறது. ஸோ பஞ்ச் லைன் என்ன அப்படின்னா, ரீடைன் யுவர் ஷைனஸ் அண்ட் என்ன, நம்மளுடைய கூச்ச சுபாவம் இல்லையா, அதை நாம சரண்டர் யுவர் ஷேம். ஒரு அவமானம் அப்படின்னு நினைக்கிறத நாம சரணாகதி பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, ஜெய் குருதேவ்.